என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கின்றேன், உடலை மட்டுமே கொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஆனால் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொன்ற பின் நரகத்தில் தள்ளக்கூடிய அதிகாரம் உள்ளவருக்கே நீங்கள் அஞ்ச வேண்டும். ஆம், நீங்கள் அவருக்கே அஞ்ச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நாம் இவ்வுலகிலே யாருக்கும் பயப்பட வேண்டாம், ஆனால் நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு அஞ்ச வேண்டும், கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். பல இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள் 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 என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். இன்றைய நற்செய்தியிலும் கூட 3 இடங்களில் அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் கடவுளுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும். யாருக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும் என்றால் கடவுளுக்கு மட்டும்தான் நீங்கள் அஞ்ச வேண்டும். அந்த இறை பக்தி கலந்த அச்சம் உங்களுடைய வாழ்விலே மிக மிக அவசியம் என்பதை ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்லுகின்றார். தெய்வ பயம் அதுதான் மிக மிக முக்கியமானது, நம்முடைய வாழ்விற்கு பலனளிக்கக்கூடியது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லுகின்றார். தூய ஆவியானவனுடைய கொடைகளுள் ஒன்றாக இருக்கின்றது இந்த தெய்வ பயம் அல்லது இறை அச்சம். ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். இந்த 7 தூய ஆவியானவருடைய கொடைகளுள் இந்த இறை அச்சமும் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாம் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கமாக இருக்கின்றது. நாம் இறைவன் மீது அச்சம் வைக்கின்ற பொழுதுதான், இறைவனுக்கு நாம் அஞ்சு வாழுகின்ற பொழுதுதான் நாம் ஞானத்தை பெற ஆரம்பிக்கின்றோம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தூய ஆவியானவருடைய கொடைகளில் ஞானம் முதலிலே இருக்கின்றது. அந்த இறையச்சம் என்பது கடைசியில் இருந்தாலும் அது கடைசியானது அல்ல என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. இந்த இறையச்சம் இருந்தால்தான் ஞானத்தினுடைய தொடக்கத்திற்கே செல்ல முடியும். ஆக இந்த இறையச்சம் என்பது வாழ்விலே மிக மிக அத்தியாவசியமானது. நம்முடைய வாழ்வை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இவ்வுலகிலே நலன்களோடு வாழ வேண்டும் என்றால் இந்த இறையச்சம் மிக அவசியமானது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஆசிரியர் சொல்லுகின்றார், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமானது உங்களை எல்லாவிதமான ஆபத்துகளிலுமிருந்து விடுவிக்கும், அது உங்களுக்கு வாழ்வளிக்கும் ஊற்றாக அமையும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். இறைவன் மீது நாம் கொள்ளுகின்ற அச்சம் நமக்கு வாழ்வை மட்டும் அளிப்பதோடு நின்று விடாமல், நமக்கு எதிராக செய்யப்படுகின்ற எல்லா விதமான சூழ்ச்சிகளுக்கும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதை எடுத்து சொல்லுகின்றார். அதே நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே இறைப்பற்று கலந்த அச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஏனெனில் அவர் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவ்வாறு தான் வாழ்ந்திருக்கின்றார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே வாழ்ந்த பொழுது அவர் இறைப்பற்று கலந்த அச்சத்தோடு வாழ்ந்திருக்கின்றார் என்று. அந்த வசனங்கள் இவ்வாறு சொல்லப்படுகின்றது, அவருடைய இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே இறைப்பற்று கலந்த அச்சத்தோடு இருக்க வேண்டும். இறைப்பற்று கலந்த அச்சம் இல்லாமல் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படாது என்பதற்கும் ஒரு சான்றாக அமைகின்றது. நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்விலே இறைவன் மீது நாம் அச்சம் வைத்திருக்கின்றோமா? அந்த இறைப்பற்று கலந்த அச்சம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க இன்று நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் கோவிலுக்கு வருகின்றோம், கடவுளுடைய முன்னிலையில் இருக்கின்றோம். எந்த அளவிற்கு நாம் அந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தோடு இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். வாழ்விலே நாம் அந்த இறை அச்சம் இருக்கின்றது என்றால் ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்கின்ற பொழுது நடுங்குவோம். தவறு செய்வதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுக்காது. நம்முடைய வாழ்விலே நாம் ஏதோ ஒரு தவறு செய்ய போகின்றோம் என்றால் அந்த எண்ணம் உதிக்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே அந்த பயம் வரும். அதுதான் இறையச்சம். அந்த இறையச்சம் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுதும் தவறு செய்ய நாம் துணிய மாட்டோம். நாம் அதிலிருந்து விலகி செல்லதான் முற்படுவோம். ஏனெனில் அந்த இறை அச்சம் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், அந்த இறை அச்சம் உங்களுக்கு வாழ்வை அளிக்கும், அந்த இறை அச்சம் உங்களை எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து காப்பாற்றும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
ஆனால் இன்று பல நேரங்களிலே அந்த இறையச்சம் என்பது நம்முடைய மனதை விட்டு சென்று விட்டது. நாம் கடவுளத்தில் ஜெபிக்கின்றோம், ஆனால் இறைவன் மீது கடுகு அளவு கூட பயம் என்பது கிடையாது. இறைவன் நம்மை அன்பு செய்கின்றவர், இறைவன் நம்மை எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுகின்றவர், இறைவன் நம்மை மன்னிக்க கூடியவர். இருப்பினும் நாம் அவர் கடவுள் என்பதை நாம் உணர்ந்து நாம் அவருக்கு அஞ்சி நடுங்கி பயந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வானது செம்மையானதாக இருக்கும் என்பதை நமக்கு இறை வார்த்தைகள் எடுத்து சொல்லுகின்றன. திருப்பாடல் 147 10 11 வசனங்களிலே கடவுளுக்கு எது பிடித்தது என்பதை கொடுத்திருக்கின்றார்கள். சொல்லுகின்றார், குதிரைகளுடைய வலிமையிலே அவர் மகிழ்ச்சி காண்பது கிடையாது, போர் வீரர்களுடைய கால் வலிமையிலும் கடவுள் மகிழ்ச்சி காண்பது கிடையாது. ஆனால் யார் யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி தம்முடைய பேரன்புக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்களோ அவர்களிடமே அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு அஞ்சி அவருடைய வழிகளிலே வாழுகின்ற பொழுது இறைவன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார், இறைவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்விலே பல இடங்களிலே கடவுளுக்குரிய அந்த பயத்தோடு நாம் வாழ்வது கிடையவே கிடையாது. கோவிலுக்குள் வரும்பொழுது கூட அந்த இறை அச்சு என்கின்ற உணர்வை இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ பாவியாக நான் இங்கு அமர்ந்திருக்கின்றேனே, இதோ கடவுளுடைய முன்னிலையில் நான் அமர்வதற்கு தகுதியற்றவன், இருப்பினும் கடவுளே உம்முடைய பேரன்பிலும் உம்முடைய இரக்கத்திலும் உம்முடைய மன்னிப்பிலும் நான் நம்பிக்கை கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்றேன் என்ற அந்த பயம் கலந்த உணர்வோடு நாம் இறைவனுடைய முன்னிலையிலே இருக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெறுவோம். ஆமீன்.